அனைவருக்கும் வணக்கம். நான் கதிரவன், தமிழ் கிரிப்டோ மீடியா சேனல். இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வந்து பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ யாருக்காவது வந்து பார்த்திங்கன்னா USDT இல்லை டாய் வந்து வேணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் இருக்குது. ஓகே, பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுக்குறோம். P2Pயில் பண்ணுறது இல்லை, வெறும் கம்யூனிட்டிக்குள்ளேயே தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது விற்கிறது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெட்டாஃபோர்ஸில் வந்து ஒரு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேசுவோம். ஸோ இது வந்து யூனிட்வர்ஸ் தான். யூனிட்வர்ஸில் இப்போ என்ன ஸ்டேஜ் இருக்குது, யூனிட்வர்ஸ் மூலிமா இப்போ என்ன வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பற்றி தான். ஸோ நான் TCM குரூப்லேருந்து இந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா கேட்டாலும் சரி, இல்லை மற்ற குரூப்லேருந்து இந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா கேட்டாலும் சரி, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கவனமாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யூனிட்வர்ஸில் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி உள்ளே போனதும், ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டில் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வரலாம் பண்ணிகிட்ருப்பீங்க. சரியா, டாக்டில் கிளாசிக்ன்ற டாக்டில் தான் பண்ணிகிட்ருப்பீங்க. தமிழ் பீப்புளுக்காக தான் மெயினாக இந்த ஆடியோ போடுறது. நிறைய பேர் வேர்ல்டு லெவலில் மெட்டாஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ இது மாதிரி யூனிட்வர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த மல்டி மைனிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தது. ஸோ ஆரம்பிக்கும் போது 24/4/2023 அப்போ வந்து $0.25 ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தாங்க. லாஸ்ட்டாக மல்டி மைனிங் பீரியட் வந்து முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா $2.77. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி மைனிங் பீரியட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 58 கோடி காயின், ஃபோர்ஸ் காயின். அதில் வந்து 20% வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஹோல்டிங்க்கு, அதுக்கப்புறம் TR காயின் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிற 80% ஆஃப் காயின்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பீப்புளுக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி பீப்புள் எவ்வளோ காயின் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 42,83,80,540 காயின். ஓகே, 42,83,80,000 மொத்தம் வந்து எவ்வளோ சப்ளை கொடுத்துருக்காங்க இந்த 80% இல்லைன்னா 46 கோடி காயின். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கோடி காயின் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மைனிங் ஆகலைன்னா அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 100% இந்த 80% அந்த 100% கன்சிடர் பண்ணி 91% வரலாம் ஆயிடுச்சு. 91.51. சரியா, இதுக்கப்புறம் மல்டி மைனிங் பீரியட் கிடையாது. ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து ஸ்டேஜ் வந்து நம்மளால் வந்து ஃபோர்ஸ் காயின் வந்து டேரெக்டாக நம்ம வெப்சைட்குள்ளே வாங்க முடியுமானா ஒரே ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகே, கம்பெனி மூலிமா வரக்கூடிய ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். அது எப்படின்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து போடணும். இப்போ ஃபஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஐடி நம்ம போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஐடி போடும்போது ஏதாவது காயின் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டயரு, காயின் செட்டு, இது 2 விஷயம் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயின் செட் கிடையாது, வெறும் டயர் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து 18 MFS, செகண்ட் லெவலுக்கு 36, தேர்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 72. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காயின் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை, காயின் வந்து வர வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஓகேயா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 3 லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போது நான் இந்த 3 லெவல் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சூழ்நிலையில் நமக்கு ஃபோர்ஸ் காயின் வேணும்னா நம்ம டயர் போடுறது மூலிமா நமக்கு டேரெக்டாக வராது. ஆனால் நமக்கு கீழே ரெஃபரல் கொடுக்கும்போது, இப்போ ஃபஸ்ட்டு லெவலில் யாராவது ஜாயின் பண்ணுறாங்கன்னா அது வந்து 2 வகையாக வந்து உங்களுக்கு இன்கம் ஒன்று மார்க்கெட்டிங் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு 15% அப் டு 5 லெவல்லேருந்து வரும். இன்னொன்று ரெஃபரல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லெவல் 10%, செகண்ட் லெவல் 7%, தேர்ட் லெவல் 4, ஃபோர்த் லெவல் 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்கம் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஓகேயா, ஸோ இப்போ இதில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆக்டிவேட் அப்படின்றது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு MFS தான் இருக்கும். ஸோ MFSஸை வச்சும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். 18 MFS இருந்ததுன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். என்கிட்ட MFS இல்லைன்னா 50 டாய், இப்போ டிஃபால்ட்டாக 50 டாய் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். இல்லை ஃபோர்ஸ் காயின் இருக்குன்னா இது கீழே செலக்ட் பண்ணால் MFSன்னு வந்துடும். ஓகேயா, ஸோ நீங்கள் வந்து டாயை வச்சு செலக்ட் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்னா, டாய் இப்போதைக்கு ஃபோர்ஸ் காயின் சேல்ஸ் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் வச்சுருக்காங்க. யார் யாரெல்லாம் சேல்ஸ் போட்டிருக்காங்களோ அங்கே கியூ லிஸ்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ இந்த $50 நமக்கு இருக்குன்னா அந்த $50 விற்கிறவங்களுக்கு போய்ட்டு அவங்களுடைய ஃபோர்ஸ் காயினை வச்சு அவங்களுடைய 18 ஃபோர்ஸ் காயின் அங்கே மைனஸ் ஆகிட்டு அவங்களுக்கு அந்த டாய் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துடும். உதாரணத்துக்கு இப்போ ராமுன்னு சொல்லி ஒருத்தர் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேல்ஸு. இப்போ நான் வந்து இதில் வந்து டாயை வச்சு ஐடி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். அந்த 50 டாய் ராமுக்கு போய்டும். அவருடைய 18 ஃபோர்ஸ் காயின் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆகிடும். உள்ளுக்குள்ளேயே காயின் மாறும். அதனால் என்ன ஆகும்னா ரேட்டு ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. 2.77லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த விஷயம். இன்னொன்று மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் சிப்பு.
அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு பண்ணோன்னா ஒரு சிப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது பாருங்கள். ப்ளஸ் கொடுத்தோன்னா 2 மாதம், அதாவது ஒரு சிப்புக்கு வந்து வேலிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சஸ் கீ. ஓகே, ஸோ இந்த ஆக்சஸ் கீ மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சிப்பு, ஸோ நம்ம இதை ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா ஒரு சிப்பு கிடைக்கும், 30 நாள் ஆக்சஸ் கிடைக்கும். 2 மாதமாக நான் சேர்த்து பண்ணிக்கிறேன்னா 2ஆக மாறிடும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே காயின் வந்து பார்த்திங்கன்னா டாய் யூஸ் பண்ணோன்னா 100 டாயாக மாறிடும். ஃபோர்ஸ் காயின் சூஸ் பண்ணோன்னா அப்படியே டபுள் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஒரு மாதமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மினிமம் டீம் இருக்குது பெரிய லெவல்லன்னா 2 லெவல் 3 லெவலுக்கு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். டீம் இல்லை புதுசாக வரவங்களுக்கு ஒரு லெவல் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன், அதனால் பண்ணல. ஆக்டிவேட் கொடுத்தா ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போகும். இப்போ என்ன ஆகும்னா இந்த ஆக்டிவேட் சிப்பு ஆக்சஸ் கீ இப்போ இந்த $50 வந்து இல்லை $50 போயிட்டு நமக்கு 18 ஃபோர்ஸ் காயின்னா டேரெக்டாக ஐடி ஆக்டிவேட் ஆகிடுது. அப்போ 18 MFS 18 MFSல வந்து பார்த்திங்கன்னா 9 MFS வந்து பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெஃபரல் இன்கமாக போயிடுது. இப்போ நான் சொன்ன மாதிரி 5 லெவலுக்கு வந்து மார்க்கெட்டிங் இன்கமும், அதே மாதிரி 4 லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் இன்கமும் பிரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஓகேயா, ஸோ மிச்சம் இருக்கிற 50 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவேட் சிப் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் எரா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய யூனிட்வர்ஸோட பிட்ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே லான்ச் ஆகுது. இது மெட்டாவர்ஸ்குள்ளேயே தான் நியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு வராங்க. டேரெக்டாக நம்ம லைவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மெட்டாவர்ஸ்குள்ளே போயிட்டு இந்த நியோடியோக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து மைனிங் பண்ணி நமக்கு பிட்ஃபோர்ஸ் காயின் வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது இன்னும் லான்ச் ஆகலை, இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே தான் நம்ம இந்த வீடியோ வந்து போடுறோம். ஸோ அந்த காயின் வர வைக்கிறதுக்கு, ஏன்னா நிறைய பேர் ஃபோர்ஸ் காயினை விட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய டீமில் கைடன்ஸ் கொடுக்காதவங்க இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் டீமில் கைடன்ஸ் இன்கேஸ் கொடுக்கலனாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுக்கு உண்டான கைடன்ஸ் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றது ஃபர்தராக டீட்டெயிலும் வந்து கொடுக்குறேன். அது இல்லாமல் வீடியோலையும் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் இருக்கும். ஸோ இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா நம்ம இன்கேஸ் ரெஃபரல் கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்க முடியலைனாலும் இந்த ப்ரோக்ராம் லான்ச் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்கம் வந்து சம்பாதிக்கலாம், அந்த பிட்ஃபோர்ஸ் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிட்ஃபோர்ஸ் காயினை வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த காயினை வந்து மெட்டாவர்ஸ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து அதை சேல்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் காயினாகவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ இந்த 2 விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். ஓகேயா, ஸோ இந்த விஷயத்துக்காக தான் இப்போ நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணுறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு கீழே டவுன்லைனில் ஜாயின் பண்ணுறது மூலிமா நமக்கு ரெஃபரல் இன்கம் வரும்னு சொன்னால அதுவும் ஃபோர்ஸ் காயினை தான். ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ் காயினை டாய் 2மே ரிசீவ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ ஒன்லி டாய் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த யூனிட்வர்ஸில் மொத்தம் 9 லெவல் இருக்குது. 9 லெவல்ன்றது 9 டனல்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு டனலும் ஃபஸ்ட் டனலில் வரக்கூடிய வருமானத்தை விட 2வது டனலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்ஃபோர்ஸ் காயின் கிடைக்கும். 3வது லெவலில் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ லெவல் நம்ம அதிகமாக ஆக்டிவேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் அது உள்ளுக்குள்ளே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்ஃபோர்ஸ் காயின் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கீழே வந்து யாரெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அந்த ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா நமக்கு EQN அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி குவாண்டம் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காயின் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. அந்த காயின் என்ன பர்பஸ்க்கு வந்து, அதாவது ஃபஸ்ட் லெவல் உங்களுக்கு கீழே யாராவது ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா 1 காயின் கிடைக்கும். 2வது லெவல் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா 2 காயின் கிடைக்கும். 3வது லெவல் பண்ணாங்கன்னா 4 காயின் கிடைக்கும். இதே ரினியூவல் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் லெவலுக்கு 0.2 கிடைக்கும், செகண்ட் லெவலுக்கு 0.4 கிடைக்கும், 0.8 கிடைக்கும் தேர்ட் லெவலுக்கு. ஸோ அந்த காயின்ஸ் நிறைய காயின்ஸ் வந்து நம்ம குமுலேட்டிவ் பண்ணி வைக்கிறோன்னா நம்ம பிட்ஃபோர்ஸ் காயின் வந்து இந்த மைனிங் ப்ராசஸ் இப்போ நார்மலாக ரெஃபரல் கொடுக்காதவங்க வரக்கூடிய காயினை விட நம்ம இந்த காயின் அதிகமாக வச்சுருந்தா அந்த காயினை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதிகமான பிட்ஃபோர்ஸ் காயின் வந்து நம்ம வந்து வர வைக்க முடியும். அதை நம்ம லாங் ரன்னுக்கு ஹோல்டு பண்ணி நம்ம வந்து சேல்ஸும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த காயினை ஹோல்டு பண்ணி அதுவுமே பெரிய லெவலில் வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெட்டாவர்ஸ் பர்பஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ பிட்ஃபோர்ஸ் காயின் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் காயின் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ அன்லிமிட்டட் கிடையாது, லிமிட்டட். இப்போ ஆல்ரெடி நம்மளுடைய ஃபோர்ஸ் காயின் வந்து பார்த்திங்கன்னா 58 கோடி காயின்னா இது எக்ஸாக்டாக இன்னி எவ்வளோன்னு சொல்லலை. மேபி 1 கோடி காயின்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம், இல்லை 2 கோடி காயின்குள்ளே தான் இருக்கலாம். அப்படின்னும் போது டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போ தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்றதுனால ஸ்டார்டிங் வந்து அதிகமான காயின் கிடைக்கும். போக 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 அதுவும் மைனிங் ப்ராசஸ் மாதிரி தான் வச்சுருக்காங்க ஃபோர்ஸ் காயின் மாதிரி. ஸோ போக 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 கம்மியாக கிடைக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கி ரேட்டில் லான்ச் பண்ணும்போது ஒரு 10 காயின் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே போய் மைன் பண்ணுறதுனால அடுத்த ஒரு மாதத்துலையோ இல்லை 2 வாரத்துலையோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 காயினாக மாறலாம், இல்லை 7 காயினாக மாறலாம். அப்படியே போக போக கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் ஸ்டார்டிங்கில் ஃபோர்ஸ் காயின் வந்து 0.25 இருக்கும்போது ஒரு ஐடி போடும்போது $100 கொடுத்து பண்ணால்
மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 200 ஃபோர்ஸ் காயின் கிடச்சிது. இப்போ கடைசியாக மல்டி மைனிங் பீரியட் முடியும் போது $100 கொடுத்து பண்ணால் 18 ஃபோர்ஸ் காயின் தான் கிடச்சிது. அப்போ அந்த காயின் வந்து ஆல்மோஸ்ட் 10 மடங்கு 11 மடங்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிட்ஃபோர்ஸ் காயினோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் யார் உள்ளே போய் நிறைய காயின் வர வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா லாபம் இருக்கும். நிறைய காயின் ஹோல்டு பண்ணும்போது ஒரு லாங் ரனில் நம்ம உள்ளுக்குள்ளேயே விற்று அதை ஃபோர்ஸ் காயினாவோ ரியல் காயினாவோ நம்ம வெளியில் ட்ரேடிங் நடக்காது. இந்த காயின் நமக்கு வந்து இந்த காயின் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது விற்கணுன்னா அதை ஃபோர்ஸ் காயினாக விற்றுட்டு நம்ம காசாக வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வேகமாக சொன்ன மாதிரி இருக்கும். இன்கேஸ் எதுவும் புரியலன்னா திருப்பி இந்த வீடியோ வந்து கேளுங்க. யாரெல்லாம் வந்து பிட்ஃபோர்ஸ் காயின் வர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது வந்து இந்த வீடியோ ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் போடக்கூடிய வீடியோ வந்து தெரியும். ஏதாவது டவுட்டு மெட்டாஃபோர்ஸில் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை கவர் பண்ணி போடுறேன். ஸோ இது வரலும் இது எப்படி யூனிட்வர்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது, யூனிட்வர்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா என்ன பெனிஃபிட்டு, அது ரெஃபரல் கொடுக்குறது மூலிமா என்ன பெனிஃபிட்டு, EQN காயின்னா என்ன, ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் காயின் அதாவது பிட்ஃபோர்ஸ் காயினை வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது. பிட்ஃபோர்ஸ் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் லான்ச் ஆச்சுன்னா அது உள்ளுக்குள்ளே எப்படி போய் மைனிங் பண்ணுறது, மைனிங் பண்ணி அது இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுன்றதும் ஃபர்தரான வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இது வரலும் ஜாயின் பண்ணல எந்த டீம்லேயோ, இனிமேல் தான் நம்ம ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ரெஃபரல் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான கைடன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக ஜாயின் பண்ணி இது மூலிமா பல லட்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்கம் எடுக்க முடியும். ஓகேயா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ டீம்.